குற்றவாளியில போறாங்களா போகலையா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். திமுகவில் இருக்கிறவங்க, திமுக பொறுப்புல இருக்கிறவங்க, முக்கிய நிர்வாகியோட புகைப்படம் எடுக்கிறவங்க அவ்வப்போது குற்ற வழக்குல போறாங்களா இல்லையா? பொறுப்புல இருக்காங்க, ஊர் பருப்புல இருக்காங்கிற வேலையை விட்டுடு. எவனுமே பொறுப்புல இருக்கவன் எவனும் தவறு செய்ய மாட்டான். எங்க கட்சியில பொறுப்புல இருக்கவன் எவனும் தப்பு பண்ண மாட்டான். நானும் திமுகன்னு சொல்லிட்டு தெரியறவங்க இருக்கானுங்க, அந்த மாதிரி ஆள்கள் எவனா பண்ணி. ஆனா அந்த தப்பு செய்யறவங்களுக்கு அந்த திமுக முக்கிய பதவியில இருக்கிறவங்க வந்து உறுதுணையா வந்து கூட வச்சுப்பாங்க. இளைஞரணி மாவட்ட செயலாளரா இருந்த ஒருத்தர் 2.5 வயது குழந்தைய ரேப் பண்ணி கொன்னாரு. அவனை நாங்க என்ன இன்னொருத்தன் தெய்வ செயல்னு ஒருத்தன் ஊரறிய திமுக பொறுப்புல இருந்த தெய்வ செயல்னு ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் வந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரஸ் எல்லாம் சந்திச்சுட்டு போனாங்க. அதுவும் திமுக காரன் இல்ல. இப்ப அண்ணா திமுக காரன் நான் 2 பேர்ல கஞ்சா வித்தாங்கன்னு போன வாரம் பிடிச்சாங்களே, அது எப்படி கணக்குக்கு அப்பப்போ வந்துட்டு ஏதாவது இவங்க எப்படின்னா நம்ம கட்சி பேர் ஓயாம டேமேஜ் ஆகுது. நம்ம கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் ரேப் கேஸ்ல போறாங்களே. எங்க போனா நம்ம அண்ணா பல்கலைக்கழக இடத்த நம்ம கட்சிக்காரனா இருக்கான், நம்ம கூட போட்டோ எடுத்தவனா இருக்கான், இங்கிட்டு பார்த்தா நம்ம கட்சிக்காரனா இருக்கான், தினந்தோறும் இருக்கான். ஒரு நியூஸ் ஒண்ணு மாத்தி யாராவது ஒருத்தன் 2 பேர் அண்ணா திமுக காரில் 2 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க, அப்பதான் மக்கள் கொஞ்சம் கட்சி கொஞ்சம் இது அப்படின்னு எல்லாம் அதுல துரிதமா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க கொலை பண்ணவன கொள்ளையடிக்கிறவன தடுக்கிறதுக்கு வழி இல்ல, விதி இல்ல. ஆனா நீங்க சோசியல் மீடியாவில திமுக எதிர்த்து யாராவது ஒரு பதிவு போட்டா தனிப்படை அமைச்சு ஒரு 4-5 டீம் போய் மெனக்கட்டு அவனை போய் வீட்டை பத்திட்டு வரும், இல்ல வீடு எடுப்பி கைது